ஹலோ வணக்கம். என்னடா பாக்ஸோட வந்துன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இந்த பிசியில் வந்து முக்கியமான ஒரு சாமான் வந்து பழுதாக பார்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா விஜிஏ கார்டு. அதுதான் இந்த வீடியோ நம்மகிட்ட இந்த வந்து ரைசன் என்றாலும் அதுக்கு வந்து இன்பில்ட் விஜிஏ இல்லை என்றாலும் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விஜியோட தான் எங்களோட மானிட்டர்லேயே பார்க்கலாம் வீடியோவை. அப்போ சரியாண்டுட்டு பழுதாக போயிட்டு திருத்துறதுக்கு எல்லாரும் திருந்து யாழ்ப்பாணத்தில் உலகத்துலேயும் திருத்தலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்த யாராவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் திருத்தக்கூடிய கடை இருந்தால் எனக்கு கொமனில் போடுங்க. அப்போ இப்போ நான் அடுத்த கடை நெனோடெக் வந்து ஒரு ஒரு இலங்கையிலே ஒரு நம்பர் ஒன்னு சொல்லலாம். அந்த கடையில் தான் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணேன். வங்கியே கொடுத்து புரண்டி முடிஞ்சது 5 வருஷம் ஆச்சு விஜியை பாவிச்சு. சரி அதை சொன்னாங்க புதுசாக வந்து மாற்ற வேண்டாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ்ன்னு மாற்ற வேண்டி வருது. ரெண்டு வந்து 600 வாட்ஸ், இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 500 வாட்ஸ். நான் எடுக்கிற விஜியை வந்து சரி நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை நான் அதை சொல்கிறேன். அப்போ தான் விளங்கு அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்ன வீடியோ எடுத்துக்கு வந்து காட்டிட்டு அதை பற்றி கூட சொல்கிறேன் என்னென்ன தெரியும். சரி இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அதில் ஈஸியாக ஏதோ 80 வந்திருக்காங்க லெட்டர் வந்து அது வாசிக்க வந்து வாரண்டியாக இருக்கு இன்வாய்ஸ். ஓகே என்ன விஜின்னு பார்ப்போம். இதுதான் முதல்ல இருந்த விஜிஏ. இது வந்து பாருங்க சூப்பர் 66 சூப்பர் அண்டு வந்து இது வந்து ஜிடிஎக்ஸ் 66 சூப்பர் அண்டு நல்ல விஜிஏ. இது வந்து நிறைய காலம் ஒரு புதுசாக ஒரு நார்மல் ஒரு என்ன சொல்ல மீடியம் லெவல் வீடியோ எடிட்டிங் செய்கிறதுக்கு கேம் விளையாடுறதுக்கும் நிறைய எப்பிஎஸ் தரும். நல்ல ஒரு ஒரு நார்மலான ஆட்கள் வேண்டக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற விஜிஏ வந்து இதை நான் யூஸ் பண்ணால் ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணி இதில் வந்து பழுதாக போய் அப்புறம் நான் அனுப்பி வாரண்டி கணக்கு புதுசாக ஒன்று ரீப்ளேஸ் பண்ணி தந்தாங்க. அதுக்கு திருப்பி 2 வருஷம் 4 வருஷம் நல்ல கம்பெனி தான் ப்ராடக்ட்டுங்க. 4 வருஷம் வந்து வந்தாங்க. சரி இந்த முறை வேண்டாம் அந்த சொடக்கே வேண்டாம் அப்படின்ட்டு எம்எஸ்ஐன்ற ஆர்டிஎக்ஸில் அது வந்து 6GB. இப்போ நான் அடுத்து வந்து 8GB வந்து வேர்ஷன் எடுத்துக்கலாம். 8GB இதில் 6GB வேர்ஷனும் இருக்குது. இதில் எம்எஸ்ஐன்ற ஆர்டிஎக்ஸ் 3050ல் 6GB வேர்ஷனும் இருக்குது. அது வந்து என்ன பிரச்சனைண்டா பவர் குறைய குடிக்கும், அதாவது பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இது வந்து பவர் கூட, இது வந்து 115 வாட்ஸ் இருந்தால் அது வந்து 70 வாட்ஸும் கரண்ட் எடுக்கும். இது வந்து 115 எவ்வளோ பார்த்தீங்க அவ்வளோ அரைவாசி டிஃப்ரெண்ட் வந்து இதில் இருக்குது. அப்படி இருந்துமே இதை எடுக்கிறோம்னு சொன்னால் இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கூட வேறு 8GBயில் 6GBயில் வந்து இதுக்கு அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். யோசிச்சா ஓகே பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா அப்போ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க 650 வாட்ஸ் போடுங்க. ஏன்னு கேட்டால் என்ன இருக்கிறது 600 வாட்ஸ் அதே காணும் 500 வாட்ஸ் தான் இதில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. இந்த விஜிக்கு 500 வாட்ஸ்ன்றா காணும். ஆனால் வந்து 650 போட சொன்னாக்காங்க. இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து நிறைய காலம் என்ன சொல்கிற 5 வருஷமாக அது யூஸ் பண்ணி. அப்போ அவன் சொன்னால் இந்த பவர் கொஞ்சம் குறையும், யூஸ் பண்ண குறைய முடியாத புதுசு மாற்றிக்கணும். நான் என்கிட்ட இப்போ காசே இல்லை, இருக்கிற காசை வடித்து சரி இதுதான் வேண்டும் கொஞ்சம் அடுத்த மாதம் பார்ப்போம் புதுசாக அது எஸ்எம்பிஎஸ் வண்டி போடுவோம் வந்து முடிவு எடுத்துக்கேன். முக்கியமாக சொல்ல வேண்டியது சொடக்கில் எடுக்கல இன்னும் 2 தினம் பட்டுடும். சொடக்கில் எம்எஸ்ஐ வந்து விலை கூடினது இதுலேயே இருக்குது, சொடக்குலேயே இருக்குது 8GB. ஆனால் அது 80,000 போகுது. இலங்கை காசுக்கு வந்து 80,000 போகுது. இதே வந்து எம்எஸ்ஐ வந்து 85,500 ரூபாய் போகுது. 5,500 ரூபாய் கொடுத்து இந்த எம்எஸ்ஐக்காண்டி வேணும். ஓகே அவங்களே சொன்னாங்க நீங்கள் சூஸ் பண்ணுங்க. நான் யோசித்தேன் 2 தினம் பட்டாச்சு சரி வேண்டாம் அப்படின்ட்டு எம்எஸ்ஐயே எடுத்தாச்சு. இது வந்து நல்ல கம்பெனி எம்எஸ்ஐ. என்ற போட்டும் வந்து எம்எஸ்ஐ போட்டனால ஓகேன்ற எடுத்துருக்கேன். ஓக்குளுக்கு இருக்குது. இதில் முக்கியமாக DLSS இருக்குது. மற்றது ஆர்டிஎக்ஸ் வந்து ரே ரேசிங் இருக்குது. இதில் வந்து ரே ரேசிங் இருக்குது. அது வந்து உங்களோட கேம் விளையாடுக பூஸ்ட் பண்ணிக்கிடும், எஃபிஎஸ் ரோப்பாக இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரும். அப்படியே நிறைய ஃபீச்சர் வந்து இதில் இருக்குது. அதெல்லாம் இதில் தான் நான் கேம் விளையாடுறதுக்காண்டி நான் வந்து வீடியோ எடிட்டிங் செய்கிறது தான் இதை மெயினாக இருக்குது. எனக்கு இப்போதைக்கு இது நான் காசு வேலை விட எல்லாமே இப்போ விஜியை வந்து ஒவ்வொரு விஜியை காட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து காசு கூட வந்து பர்ஃபார்மன்ஸ் போகும் எல்லாருக்குமே தெரியும். இப்போ எங்களுக்கு இருக்கிற கார்ட்ஸுக்கு பட்ஜெட்டாக 85,000 ரூபாய் கூட தான். நான் அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் அப்படி தான் எடுக்கலாம். இருக்கிற காசுக்கு பட்ஜெட்டாக இருக்குது இதை தான் எடுக்கலாம். சரி இப்போ பார்ப்போம். இது வந்து அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ பார்ப்போமா பார்த்துருவோம்.
இதோ இந்த பார்த்தீங்கன்னா E-Bus RTX 3050 2 ஃபேன் இருக்குது. இந்த இது வந்து ஏன் விலை கூடன்னு நான் இப்போ தான் பார்க்க தெரியுது. இதுக்கு வந்து பாருங்கள், இதில் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பட் பின்னுக்கும் வந்து ஹீட்ஸிங் மாதிரி அடிச்சுக்காங்க ஃபுல்லாக கவர் பண்ணி. முதல் ஒன்று வீச்சுக்கு அது இல்லை, அதால் நான் 5000 ரூபா கூட நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நான் பிசியில் போட்டு காட்டுறேன். ஓகே, ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ள டோட்டல் ரீதியாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு வந்து பெரிய டிஃப்ரெண்ட் தெரியலை. 66 சூப்பரும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு யூஸ் பண்ண தெரியும். பண்ணணும்னா பெஞ்ச்மார்க் வேணுமென்று யாராவது கேட்டிங்கன்னா நான் பெஞ்ச்மார்க் டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த ரிசல்ட்ஸை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எனக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் அந்த எனக்கு 60 பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல. 8GB வெர்ஷன் போட்டதுக்கு ஆனால் ஸ்மூத்தாக இருக்குது. இந்த டைம் லைன் டான்ஸே நான் யூஸ் பண்ணுவேன். டைம் லைன்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஒரு ரைவர்ஸ் அப்டேட் பண்ணால் அப்புறம் ஓகே இருக்கும் இன்றைக்கி. ஆனால் ஸ்மூத்தாக இருக்குது தான். ப்ளே பேக்கெல்லாம் ஃபுல்லு லவுட்டு தான் எடுத்துருக்கேன். ஓகே, இதுதான் இது 85,000க்கு வேர்த்தா இல்லையாண்டு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். எனக்கு வேறு தான் இருக்குது 85,000க்கு. நன்றி, வணக்கம்.